ஜமீன்தார் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஜமீன்தார் வாரிசு ஜமீன்தார் சம்பந்தகாரர் கர்ணா அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நாட்டமை அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. பட்டத்தொழியர் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. பத்து தேவர் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. உத்தப்பநாயகனூர் விஓ அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. உத்தப்பநாயகனூர் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. இல்லையா? உத்தப்பநாயகனூர் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. மின்வாரிய ஊழியர் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய உத்தப்பநாயகர் கிராம பொதுமக்களுக்கு எங்கள் காவல்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பந்தல்காரர் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. அடுத்து மைக் செட் உரிமையாளருக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக உத்தப்பயங்கள் நடத்தி கொண்டிருக்கும் வழி திருமண நாடக அமைப்பாளர் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. அனைவருக்கும் நன்றி. நாடகம் சிறப்பாக நடைபெற வேண்டுகிறோம். விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல விழுத்தமாக நம்ம நிலவே. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல விழுத்தமாக நம்ம நிலவே. உணர்ந்து கிடந்தால் உழைக்காமல் இருந்தால் வருங்கால நமக்கு வளமாக வருமா. வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல விழுத்தமாக நம்ம நிலவே. பாட்டின் பசியோடு கண்ணு முழிச்சோ பாடா பொறுப்போடு செஞ்சு முடிப்போம். தாமரை பூவாக அகமலரும் தாய் முகமலக்காம கையில இருக்கு வேலை அதை கட்டிட பண்டிக நாளே. நெஞ்சில உள்ளது போல அதை நிம்மதி தந்திட வேலை. பணத்தாலே நிம்மதிதான் கிடைக்காது கிடைக்காது. பணக்கார மனசுக்கு தாது ஏது அது ஏது. பசிச்சாலும் தவிச்சாலும் ஏழைய வீட்டில நிம்மதி உண்டு. விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலவே. ஓடி நிம்மதி போல மனசிருந்தா அது சேர்ந்திடமெல்லாம் செழித்திருக்கும். ஊருல உங்களை போல புள்ள வருமா தேரிட உங்க வேற சொல்ல வரும். சொத்து
அழுவதாரு உத்தம புத்திரன் யாரு இங்கு சத்திய உள்ளவன் யாரு ஏன் சொல்லும் ஒரு பிள்ளை நீதானே நீதான் ஏன் சொல்லும் ஒரு பிள்ளை நீதானே நீதான் பசித்தாலும் தவித்தால் எனக்கு வீட்டில் நிம்மதி உன் விளக்கேற்று விளக்கேற்று வெள்ளிக்கிழமே விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே உணர்வேண்டி கிடந்தால் உழைக்காமல் இருந்தால் வருங்கால நமக்கு நலமாக வருமா வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு தாதானே தாதானே ரன்னே தாதானே தாதானே ரன்னே போடு தனதானே தாதானே ரன்னே தாதானே தாதானே ரன்னே எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கு குரங்கு வரும் தோட்டமடி பல தோட்டம் வண்டு வரும் தோட்டமடி மலர் தோட்டம் மனிதனுக்கு தோட்டமடி மனத்தோட்டம் இந்த மனிதன் விளையாடுமிடம் பணத்தோட்டம் 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 மண்ணத்தோட்டம் போடுவென்று மாயவனார் கொடுத்தவுடன் பணத்தோட்டம் போட்டதே அடி அடி முத்தம்மா பணத்தோட்டம் போட்டதே அடி மண்ணத்தோட்டம் போடுவென்று மாயவனார் கொடுத்தவுடன் பணத்தோட்டம் போட்டதே அடி அடி முத்தம்மா பணத்தோட்டம் போட்டதே அடி தங்கத்தால் பிறந்த இனம் சிங்கம் போல வளர்ந்த குணம் தங்கத்தால் பிறந்த இனம் சிங்கம் போல வளர்ந்த குணம் தங்கத்தால் அழிந்ததே அடி அடி முத்தம்மா தங்கத்தால் அழிந்ததே அடி அடி முத்தம்மா தங்கத்தால் அழிந்ததே அடி மண்ணத்தோட்டம் போடுவென்று மாயவனா கொடுத்தவுடன் பணத்தோட்டம் போட்டதே அடி அடி முத்தம்மா பணத்தோட்டம் போட்டதே அடி ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி அடி முத்தம்மா கட்டையிலும் வேகாதடி ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி அடி முத்தம்மா கட்டையிலும் வேகாதடி அடி முத்தம்மா கட்டையிலும் வேகாதடி என்னையுட தண்ணீரை எப்படி தாண்டலையாலும்
பொண்டாட்டி ஒளிய அப்பாட்டி வாழ்கவா என் பொண்டாட்டி ஒளி சோறு தானே திங்கிற நீ ஏய் சோறு தானே திங்கிற பொண்டாட்டி ஒளிய வப்பாட்டி வாழ்கன்னு அந்த கல்லடு நம்ம கூட கடைசி வர்றது யாரு ஆறா கடைசி வரைக்கும் வர்றது யாரு நம்ம கூட நம்மளுக்கு பசிச்ச நேரம் சோறு ஊத்துறது யாரு பொண்டாட்டி தானே சோறத்தான் திங்கிற அப்புறம் பொண்டாட்டி ஒளிய வப்பாட்டி வாழ்கின்ற என் பொன் பூரா நம்ம ஆளுல உட்காந்துருக்காங்க கல்ல போட்டு எரிஞ்சுருவாங்க பேசாம பொண்டாட்டி ஒளிய வப்பாட்டி வாழ்க சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க வேற வீட்டுக்கு போன உடனே பொண்டாட்டி தொல்லை பயங்கரமான தொல்லை. அரிசியில பருப்புல குழம்புக்குள்ள தண்ணிக்கல நாத்தாங்க அப்பனுக்கு அதை செய்யல இதை செய்யல அதையே செய்யல செய்முறை எங்க நீ தானே புருஷன் வாங்குறது சொல்லுவாங்க. அப்பாட்டி எப்படி இல்ல அப்பாட்டி வீட்டுக்கு போனா போதும் வாங்க ராசா அத்தடி இப்பதான் வந்தியலா நேத்து இருந்த உடனே ஒரு சுத்தி எலச்சு போயிருக்கிறியே ஐயோ ஒரு வீர்வாங்க அதுல போனதான இந்த உடம்பு என்ன உருவாங்க காசு பண்ணத்தை ஆமா ஏன்னா பெரியவங்க காரணம் இல்லாம சொல்லலைங்க கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் முரங்கு மாதிரி வப்பாட்டி வேணும்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம் மாப்பிள்ள என்ன மாமா அது என்ன கிளி மாதிரி பொண்டாட்டி கிளிய பொண்டாட்டியை மட்டும் கிளின்ட்டேன். ஆமா வப்பாட்டிய குரங்குனே காரணம் இல்லாம சொல்லல கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வேணும்னு எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா எதுக்கு கிளிகிட்ட நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் செய்யும். சொன்னதை சொல்லுமா கிளிப்பில்லைன்னு சும்மா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தாங்க நம்ம பொண்டாட்டி நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் செய்வாங்க. சொல்லாத செய்யவே மாட்டாங்க. நான் வீட்டுக்கு போவாங்க நான் வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னா அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க. இதுக்காகத்தான் சொல்றது கிளி மாதிரி பொண்டாட்டி வேணும்னு. சரி குரங்கு மாதிரி வப்பாட்டி வேணும்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு குரங்கையில ஒரு வாழைப்பழத்தை கொண்டு கொடுத்து பாருங்க சோழியை முடிச்சு நம்ம கைக்கு திரும்ப வருமா வராது. ஒரு குரங்கையில ஒரு மாலையை கொண்டு கொடுத்து பாருங்க நம்ம கைக்கு திரும்ப வருமா வராது. அதே மாதிரிதாங்க வப்பாட்டி கைக்கு எது போகுது அது நம்ம கைக்கு திரும்ப வராது. அதனால இப்போ வப்பாட்டி வச்சுக்கலாம்ங்கிறீங்களா வேணாம்ங்கிறீங்களா மாப்பிள்ள கடைசி வரைக்கும் வர்றது பொண்டாட்டி. ஆமா பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி ஒளிகன்னு போயிட்டு போகுது பொண்டாட்டி வாழட்டும் அப்படி சொல்லுங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா என்ன சொல்றீங்க சாப்பிடலாம். ஆமா வீட்டு சாப்பாடா சாப்பிட்டாலும் சிரிப்ப என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஹோட்டல்ல சாப்பிடலாம். ஹோட்டல் சாப்பாடவே சாப்பிட்டா என்ன ஆகும் பயிறு புண்ணா போயிரும்ல. அப்பக்கப்ப ஊடு மாடுமா அப்படி சொல்லுங்க. பொண்டாட்டி வாழட்டும் வப்பாட்டி வாழட்டும் அப்படி சொல்லுங்க. பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி வாழ்க பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி கொஞ்சம் வாழ்க பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கும் கட்டளுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கும் புத்திசாலிகளுக்கு வணக்கம் வணக்கம். பொருச்சேன் அடிக்கிட்ட பொருச்சேன் செடிக்கிட்ட பொருச்சேன் வச்சுக்கிட்ட பொருச்சேன் புருஷன் கட்டிக்கிட்ட புருஷன் எழுத்த விட்டு புருஷன் பக்கத்து விட்டு புருஷன் கட்டிக்கிட்ட புருஷன் கட்டிக்கிட்ட புருஷன் புருஷனை கட்டிக்கிட்டு புள்ள குட்டி பத்தெடுக்கும் புண்ணிய வதிகளுக்கு வணக்கம். புருஷனை அறியாமல புள்ள குட்டி பத்தெடுக்கும் புண்ணிய வதிகளுக்கு வணக்கம் வணக்கம். மற்றவங்க உத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்பவருக்கு வணக்கம். பெற்றவங்க உற்றவங்க மற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்பவருக்கு வணக்கம் வணக்கம். அதிலே தொழில் ஒழிச்சு மொட்டை மொட்டியை மந்த குறிச்சு கைலாசம் சிறப்புடைய விண்ணகத்திலே சிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம். இத்தனை சிறப்புடைய விண்ணகத்திலே சிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம் வணக்கம். வணக்கமே எங்கள் வணக்கமே வணக்கமே அன்பு வணக்கமே எங்கள் வணக்கமே. அப்படி ஒரு பேர் இருக்கா? அப்படி இருக்க நமக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற பக்கம் மேலமும் சரி இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற ஒளி பெருக்கியும் சரி உண்மையிலுமே அருமையான ஒரு ஒளி பெருக்கி மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். இந்த மாதிரி மட்டும் அமைஞ்சிச்சுன்னு வைங்க சரி பக்கம் மாசத்துல 35 நாடகம் ஆடலாமாமா. 30 நடுவில் ஆடுவோம். மாதத்துக்கு 35 நாள் இருக்கு. அப்புறம் எத்தனை நாள் இருக்கு 30 நாள் இருக்கு. சரி மிஞ்சி போன 31 இருக்கு 32 கூட இருக்கு 29 28 இருக்கு. அப்ப மாசத்துல அதிகபட்சம் 32 நாள் வரைக்கும் தான் இருக்கா? அவ்வளவுதான் மாமா. அடுத்த மாதத்துல ஒரு 3 நாள் கடை வாங்கி அடுத்த மாத்தியில கடை வாங்க வேண்டியதே நாள்லையும் கடை வாங்குறதா? அது எப்படி கடை வாங்குவ? நம்மளுக்கு என்ன கடை வாங்குறது நான் புதுசா நம்மளுக்கெல்லாம் கடை வாங்குற புத்தி எப்போ வந்துச்சு? நம்மளாம் பள்ளிக்கூடம் போயிருக்கோமா இல்லையா? ஆமா. பள்ளிக்கூடம் போகும்போது வரங்க அங்கேதான் முக்கியமான கணக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. என்ன கணக்கு? கூட்டல் கணக்கு கழித்தல் கணக்கு வகுத்தல் கணக்கு பெருக்கல் கணக்கு. சரி இந்த கணக்கையில விட ரொம்ப முக்கியமான கணக்கு ஒரு கணக்கு இருக்குது. என்ன கணக்கு? கடை வாங்கி கழிக்கிற கணக்கு. கடை வாங்கி கழிக்கிறது. ஆமா இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல. அவங்க கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. இருக்கா
அவர் படிக்கிறாரா? அவர் சொல்றாரு இருக்கணும். அவர் இப்பதான் பால்வாடி ஓடுறாரு. ஆமா, இந்த கடை வாங்கி கழிக்கிற கணக்குல எப்ப 17ஆம் ஸ்தானத்துல 10 கடை சொல்லி என்னைக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. எப்படி 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 10ஆம் ஸ்தானத்துல இருந்து 10 கடை வாங்கிக்க கழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வாத்தியார் சொல்லி கொடுக்குறாருல. அன்னைக்கே வாத்தியார் கடனை வாங்கத்தான் சொல்லியிருக்காரு. ஆமா, கொண்டு அடைக்க சொல்லல. இல்ல அடைக்கணும், சைஸா அடைக்கிறிய கடனை. ஆமா, மடை எடுத்து. ஏன்னா இது வரைக்கும் கடனை வாங்கிக்கிட்டு வட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி கடனை வாங்கி கொண்டு ஆட்சி கொண்டு கொட்டிட்டு குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி மறாவதுனால அதே விட்ட போய் நிக்கிறது. மறாவதுனால என்ன சொல்லிடுவாங்க, தம்பி நீ வரதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் வாங்கிட்டு போயிட்டாங்க, நீ போயிட்டு ஒரு வாரம் சென்று வா, கையோட பணத்தை வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி திருப்பி விட்டுறது. ஏன்னா இவன் வீட்டுக்கு அவன் வீட்டுக்கு நடையா நடந்து இந்த கடனை வாங்கி கையில பிடிச்சான்னு வைங்க, அப்பத்தான் இவன் திட்டம் போடுவான். எப்படி என் டீம் ஒப்பனில் நீ 10 தடவை நடக்க விட்டு உன்னை குறைஞ்சது 10 வருஷம் நடக்க விடல அப்படின்னு சொல்லி இவன் திட்டம் போட்டுருவான். இதையும் விட வாசப்பட்டு வட்டி முதல்ல வச்சுட்டு மறுவேளை வர்றா, கடனை மட்டும் வாங்க தெரியுது, வட்டியும் கட்டல முதலும் கட்டல வச்சுட்டு மறுவேளை வர்றா அப்படின்னு வாசப்பல் நின்றுட்டேன்னு வைங்க, இந்த கடை வாங்கினவே அப்படியே பல்ட்டி அடிச்சிருவான். எப்படி இதுக்கு மேல என்கிட்ட கடனை கட்டி நீ தொல்லை ஒண்ணுன்னு என் சாவுக்கு காரணம் நீதான் சொல்லி உன் பேரை எழுதி வச்சுக்கிட்டு செத்து போயிருவேன். சோழி முடிஞ்சுரா. அதோடு சரி, அவன் அப்புறம் எங்கிட்ட கடனை வாங்குறது, அவன் தலையில் துண்டை போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. அது லோகத்திற்பாலும் பெரும்போன்ற பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கு மரியாதை தாய்மார்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கு விவசாய பெருங்குடி மக்களை டியூட்டி டிகினிட்டி டிசிப்ளின் சொல்லப்பட்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காக்க வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களே, அனைவருக்கும் வணக்கம், பல வணக்கம். அதாவது சாதாரண நீரும் சார்ந்தனை சார்ந்தால் குலம் என்று சொல்வெல்லாம் குறைகள் வருப்பது உண்டு, புலவன் சாரே பிள்ளைவன் சென்றால் நலம் என்று சொல்வெல்லாம் நவடிவர பெரியோர் குற்றம். அதாவது மழை வரிசைக்கும் காலத்திலே சுத்த சலமான அஸ்தமான தண்ணீரை அடித்துக் கொண்டு சாகரமும் சமுத்திரத்திலே சேர்க்கிறதாம், அத்தண்ணீர் வெறுக்காதே தன் இனமடி சேர்க்கிறதாம் கடல். அத்தன்மை போல நாங்கள் நடிக்கின்ற நாடகத்தில் சொல் குற்றம், பொருள் குற்றம், தாள குற்றம், மேல குற்றம், நடிப்பின் குற்றம், உடைப்பின் குற்றம், எக்குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பது அள்ளி குணம் என்பது அள்ளி தாங்கள் பிள்ளைகள் எவ்வளவு தவசலை எப்படி ஆதரித்து மன்னிப்பீர்களோ அதுபோல என்னையும் என்னை சார்ந்த நடிகர்களையும் ஆதரவு உறவால் மிக்க பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். மாமா, எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப காலமா குழந்தையே இல்லையா? யாருக்கு? எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் கொள்ளக்காலமா குழந்தையே இல்லையா? சரி, இவங்களும் பாருங்க, போகாத இடம் இல்லை, ஏறாத மலை இல்லை. அப்புறம் ஏன் பிள்ளை இல்ல? எதுல ஏறாத இடம் இல்லைன்ற ஆண்டவே குழந்தை வரத்தை கொடுக்கல. இவங்களும் பாருங்க, இந்த மலையா இந்த கோயில் பூரா போய் வர்றாங்க. சரி, கடவுள் அமைத்து வைத்த மேடையா? கடவுள் அமைத்து வைத்த மேடை பாடல் பாடுமாறு அன்புள்ளம் கேட்டுக்கொள்கிறார்கள். கண்டிப்பா பாடிடுவோம், நேரம் கிடைக்கும் போது பாடிடுவோம். ஆமா, அப்படின்னு பாருங்க, இந்த மலையா இருந்த கோயில் பூரா போய் வரம் கேட்டிருக்காங்க. இந்த சபரிமலை ஐயப்பன் கோயில், பழனிமலை முருகன் கோயில், இந்த மாதிரி கோயில் பூரா போய் வரம் கேட்டிருக்காங்க. அப்படி வரம் கேட்டதுல பாருங்க, இந்த பழனிமலை முருகன் கோயில் போய் வரம் கேட்டாங்கல்ல, 10வது மாசம் நான் பிறந்துட்டேங்க. பிறந்துட்டேன் நல்லா சொல்லியா? ஆமா, 10வது மாசம் பிறந்த உடனே என்ன சிறு சிறப்போட வளர்த்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வளர்த்து வந்துகிட்டு இருக்கும்போது பாருங்க, எனக்கு 23 வயசு ஆயிருச்சு. என்னது 23 வயசு? 23 ரயில்வே கணக்கு டக்கு டக்கா நீட்டுக்கிறேன். எனக்கு 23 வயசு வந்துருச்சுங்க. 23 வயசு வந்த உடனே ஒரு நாள் பாருங்க, திடீர்னு வயசுக்கு வந்துட்டேன். என்னது, நீ அப்புறம் வயசுக்கு வருவ? அப்புறம் யார் வயசுக்கு வர்றது? பொம்பளை பிள்ளை வயசுக்கு வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
கேள்விப்பட்டிருக்கேன். பொம்பளை பிள்ளை மட்டும் தான் வயசுக்கு வரணும், ஆம்பளை நம்மளால வயசுக்கு வர்றது இல்லையா? அது எப்படி? பொம்பளை பிள்ளை வயசுக்கு வரது எப்படி தெரிஞ்சுக்கிடுவோம்? அதாவது வந்து பொம்பளை பிள்ளை வயசுக்கு வர எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? பாவாடை சட்டை தாவணி போட்டிருப்பாங்க, அதனால நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த பிள்ளை வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆம்பளை நம்ம வயசுக்கு வரது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? எப்படி? கொட்டையில மசுறு முளைச்சிருக்கோம். எந்த தாவாங்கொட்டை இல்லைங்க, அப்படி சொல்ல விவரமா? ஆமா, தாவாங்கொட்டையில மீசில மசுறு முளைச்ச உடனே வீட்டுல இருக்க தாய் தகப்ப சுதாரிச்சுக்கிறணும். நம்ம மைனு கல்யாண வயசு வந்துருச்சு, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சிடணும் அப்படின்னு வீட்டுல இருக்க தாய் தகப்ப சுதாரிச்சுக்கிறணும். எனக்கு பாருங்க மீச தாடியெல்லாம் முளைச்ச உடனே எங்க அப்பா கிட்ட வச்ச உடனே அப்பதான் என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்றா, எங்க உங்களை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா பழனிமலை முருகன் கோயில போய் நம்ம 2 பேத்துக்கு மொட்டை எடுக்க சாமி கிட்ட வேண்டுதல் வச்சிருக்கேன். யார் சொல்றது? என் பொண்டாட்டி. நம்ம பொண்டாட்டி. நம்ம உனக்கார மாசம் எனக்கார மாசம் குத்தாக்கி விட்டுருக்குது. ஏன் இப்படி கோபப்படுற? துணை சொல்லு மாப்ள. என்ன துணை சொல்லு? இது என்ன யார் பெட்டி? நம்ம பெட்டி. யார் மைக்கு? நம்ம மைக்கு. யார் மக்க? நம்ம மக்க. யார் ஆல்ரவுண்டு? நம்ம ஆல்ரவுண்டு. யார் மிருதங்க? நம்ம மிருதங்க. யார் தாளம்? நம்ம தாளம். யார் கான்ட்ராக்ட்? நம்ம கான்ட்ராக்ட். சொல்ற இல்ல? ஆமா. யார் பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டி? நம்ம பொண்டாட்டி சொல்லி அடிக்க. இது எதுல வேணாலும் கூட்டணி ஓடலாம், பொண்டாட்டில மட்டும் கூட்டணி போட்டோம். கூட்டணி மட்டும் போட்டு பாரு மாப்ள. ஐயா கூட்டணி போட்டோம்னாக்கா இடத்துல ஓடுறதுல இங்க அண்ணன் தம்பியே தான் இருப்பான். இடத்துக்கு போட சொல்ல குறவலையில வாங்கிடுவான். சாயண்டாயிரம். என்னது கூட்டணி மட்டும் போட்டீங்க வையே சேர்ந்து சென்னையாயிருவேன். விடுங்க. அதனால என்ன மாமன் சொன்ன மாதிரி ஆண்டையும் கொடுத்த சொத்து ஆளுக்கு 4 குத்து, அவ்வளவுதான். தங்கச்சி இல்லையாடா? சிவன் செஞ்ச ஹோட்டல்ல எவன் செஞ்சான்னா நன்றி. அதனால பாருங்க, ஏன் பொண்டாட்டி சொன்ன உடனே பொண்டாட்டி ஆசைப்பட்டு நம்மளை கல்யாணம் பண்றதுக்காக வேண்டுதல் வச்சிருக்கா. அவ வேண்டுதலை நம்ம நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டியை கூட்டிட்டு கோயிலுக்கு போலாம்னு கிளம்புனல்ல. இந்த பள்ளிமலை படிக்கட்டுல பகல் நேரத்துல ஏற முடியாது. சரி, பகல் நேரத்துல ஏறினா பாருங்க, ஏறின உடனே எனக்கு வடிய ஆரம்பிச்சிடும். சரி சொல்லுங்க, நன்றி அப்படின்னு பாருங்க. பள்ளிமலை படிக்கட்டுல பகல் நேரத்துல ஏறணும்னா வேர்வை வடிய ஆரம்பிச்சிடும். சரி, பகல் நேரத்துல போக கூடாது, இரவு நேரத்துல தான் போகணும் அப்படின்னு பாருங்க. என் பொண்டாட்டியை கூட்டிட்டு நைட்ல பஸ்ல கிளம்புனல்ல. அப்படி பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது பாருங்க, ரொம்ப தூரம் போனா பஸ்ஸுக்குள்ள லைட் எல்லாம் அமர்த்தி விட்டுருவாங்க. ஆமா, கொஞ்சம் வசதியா இருக்கு. சரி, தூங்கிட்டு போறதுக்கு. அப்படி ரொம்ப தூரம் போனாங்க, பஸ்ஸை ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க. இந்த 1-2 போறாள் போங்க, டீ சாப்பிட்றாள் டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பஸ்ஸை நிப்பாட்டுவாங்கல்ல. அப்படி நாங்க போன பஸ்ஸையும் நிப்பாட்டு பக்கத்துல ஒரு கரும்பு லோடோட ஒரு லாரி ஒண்ணு நிக்க. சரி, அந்த கரும்பு லோட லாரில கரும்பு லோட பார்த்த உடனே என் பொண்டாட்டிக்கு ஆசை வந்துருச்சுங்க. வந்துருமுல, கரும்பை பார்த்த உடனே ஆசை வந்துருச்சு. எங்க உங்க கையால ஒரு கரும்பை உருவி கொடுங்க, உங்க கையால உருவி கொடுக்குற கரும்பத்தைங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு என் பொண்டாட்டி
என்ன கருத்தில் பண்ண கரமலம் வளக்கூடிய மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் முத்தமநாயக்கனூர் அமர்ந்து அருளாற்றிக் கொண்டிருக்கும் அருமைஸ்ரீ காளியம்மன் அருமைஸ்ரீ பகவதியம்மன் கோவில் சாமி கும்பிடுவதை முன்னிட்டு இன்றைய தினம் கோவில் முன்பாக அமைந்துள்ள மென்னொலி கலையரங்கில் உயர் திரு CTM சந்திரசேகர பாண்டியன் ஜமீன்தார் இவர்கள் தலைமையிலும் உயர் திரு சி ராமசாமி மிராஸ் கர்ணம் மற்றும் உயர் திரு ஜி ராஜேஸ்வரன் மிராஸ் நாட்டாமை இவர்கள் முன்னிலையிலும் எங்களது நாடக அமைப்பாளர் அன்பிற்கும் பாசத்திற்குரிய அருமை சகோதரர் பாகத்தை சேர்ந்த துணை ராஜநடிகர் RM ஸ்ரீ பாலா அவர்கள் கலை குழுவினருக்கு வழங்கும் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் அதிமரிசாக நடைபெறுகிறது. இந்த நாடகத்தின் அடிக்கடி நடிகை செய்யப்படுகிறது. தாங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் தெரிவது கடமை என்பதை தெரிந்து கொண்டு நாடக உலகின் நவீன கட்டளை என்று சென்ற இடமெல்லாம் பேர்மலை பெற்று வரும் அன்பு சகோதரர் சித்திரமுடியை சேர்ந்த செல்வக்கணபதி அவர்கள் வேலன் வேடன் விருத்தன அடித்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக குயிலின் குரலோசை என்று நாட்டு மக்களால் நல்லாசி பெற்று வரும் அன்பிற்கு மாசத்திற்குரிய அருமை சகோதரி திருச்சியை சேர்ந்த எஸ் சாந்தி ஸ்ரீ BSc அவர்கள் ஸ்ரீ வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நடிப்பிசை வேந்தன் என்று சென்ற இடமெல்லாம் தனக்கு நீர் தானே என்று தனி முத்திரை வைத்து வரும் அன்பு தம்பி உதயநிதி அவர்கள் கழகப்பிரியர் நார்மலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹார்மோனிய கலையர் சென்ற இடமெல்லாம் தனக்கு நீர் தானே என்று தனி முத்திரை வைத்து வரும் அன்பிற்கு பாசத்திற்குரிய அருமை சகோதரர் மாந்தோவை சேர்ந்த SP செந்தில் முருகன் அவர்கள் ஹார்மோனியமன் பின்பாட்டு கார்த்திகை தினக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை தினக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் தினமூத்திடும் ஞான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் உண்டு அருள் மனத்தின் முருகன் மலரடி நிலை எனக்கும் இடம் உண்டு. ஆடும் மயிலே என் மேனி அதன் அழகிய தோகை என் உள்ளம் ஆடும் மயிலே என் மேனி அதன் அழகிய தோகை என் உள்ளம் என்றே போர்வையினால் கந்தன் உறவு கண்டேனாகையினால் எனக்கும் இடம் உண்டு அருள் மனக்கும் முருகன் மலரடி நிலை எனக்கும் இடம் உண்டு. நன்றி நன்றி. சிறந்த முறையில் அருமனை மதித்து அருமை சகோதரர் மாந்தவை சேர்ந்த SP செந்தில் முருகன் அவருக்கு மனமார்ந்த நன்றி. அதுக்கு மருதங்க சக்கரவர்த்தி மருதங்க வித்வான் என்று சென்ற இடமெல்லாம் பேருமலை பெற்றவர் அன்பு சகோதரர் S4 சேர்ந்த OB புஷ்பநாத் அவர்கள் மருதங்கம்மன் டோலர்.
நன்றி நன்றி. சிறந்த முறையில் மருதகமாய்த்து அருமை சகோதரர் புஷ்பநாதன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதற்கு பிறகு பல வாத்திய புகழ் பல வாத்திய மன்னன் என்று சென்ற இடமெல்லாம் தனக்கு நிகர் தானே என்று தனி முத்திரை வைத்து வரும் அன்பிற்கு பாசத்திற்கு உரிய அருமை மாப்பிள்ளை இடைவெளியை சேர்ந்த PVM சரவணன் அவர்கள் ஆல் ரவுண்டு. நன்றி நன்றி. சிறந்த முறையில் ஆல்ரவுண்ட் வைத்து அருமை மாப்பிள்ளை சரவணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதுக்கு பிறகு எங்களுக்கு தாயும் தந்தையுடைய தோளத்தை செய்பவர் புளியமலை சேர்ந்த RT கருப்புராஜ் அவர்கள் சீன் மற்றும் தாளம். நன்றி நன்றி. சிறந்த முறையில் தாளம் வைத்து அருமை சகோதரர் கருப்புராஜ் அவருக்கு மனமார்ந்த நன்றி. அதற்கு பிறகு ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளி அமைக்கணும் என்று சிறந்த முறையில் ஒலி அமைப்பு மோகன் ரேடியோஸ் இருப்பிடம் உத்தமநாயக்கனர் உரிமை வி மணிராஜ் மோகன் அமைஞ்ச உடனே முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக ராஜாக்கள் மாளிகையும் காணா
இதெல்லாம் நியாயமா தெரியுதா? வெள்ளை வேட்டி சட்டை கட்டியிருக்காரு, செவதலா இருக்காரு, கருப்பு தேவை பிடிக்கணும். கொழுப்பு நீ என்ன என்னடே கருப்பு தான் கொழுப்பு கொழுப்பா? கருப்பெல்லாம் கொழுப்பாதான் கிடக்கா? சரி, வெட்டிக்கு வெள்ளை நிறைய இருக்குதா? என்ன அண்ணே நொண்ணே உங்களோட பொறுத்து கூட வந்து வச்சாங்க அண்ணே நொண்ணே இல்லையா? நான் அண்ணனை வந்து இல்லையா? போட்டுன்னு வச்சுக்க சரி, கோபப்படாத. வெட்டிக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்களா? அப்படி சொல்றேன் செல்லக்குட்டி நல்லா இருக்கீங்க. அவர் மிருதக்காரையில நீங்களா இருக்கீங்களா? வேற என்ன வேணும் அவர் என்ன என் மாமா வேணும்னு? மாமா வேண்டியில ஆமா. அவர் தம்பி நான் என்ன வேணும் அவருக்கு தம்பியா நீங்க? அவருக்கு தம்பினா சித்தப்பா வேணுமா? சரி, போயிட்டு வாங்க. மிருதக்கார மாமா நல்லா இருக்கீங்களா? அப்படி சொல்லு மச்சானா? அவர் மாமானா நான் மச்சேன் அண்ணன் மாமா தம்பி மச்சானா? எப்படி? அச்சுர பெரியதா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சரி, ஆளுட்டுக்காரனே நீங்க எல்லாம் இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேனே. நல்லா பேசா இருக்காரு. அப்புறம் மைசூர்காரன் நீங்களா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நீங்களா நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சிறப்பா இருக்காங்க. அவனுக்கு 2 நாளைக்கு லீவு, அப்புறம் பள்ளிக்கூடம் போயிருவேன். அதனால சொல்றேன். அவன் இங்க போய் டீச்சர் வெளுத்துறது அவங்களுக்குலாம் தெரியும். ஏண்டா இப்ப 2 நாளைக்கு லீவ் இல்ல, அதுக்காக சொல்றாங்க. அதனால வந்துமா, அடுத்த போட்டுமா, நம்ம வேலையை பார்த்தோமா அப்படின்ட்டு இருப்பா. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. கண்ணிமைக்கும் பெட்டிக்காரனே, போனா நல்லா இருக்குமா? அப்ப மாத்திக்கிறேன். நல்லாவே இருக்கு. இப்போ மாதிரி போனா நல்லா இருக்காது. மாதிரி போனவாரு முத மாதிரினா நல்லா இருக்கா? இல்ல, முத மாதிரி எப்படி சொல்றீங்க? சொல்லுங்க வணக்கமா. முத மாறிங்கிறாரேப்பா. யாரையும் சொல்லுவோம். தலையில மாத்திரமா. ஏ ஆத்தா அத்தோரமா
ஐயா நாளத்துக்கு எடுத்துட்டாண்டா. டேய் ஐயோ ஏல ஐயா என்னடா டேய் ஐயா நேரம் வீடுக்குள்ள ஒரே நீ ஆடுறா கேட்டா அழகான ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிக்கிட்டு இருந்துச்சு. நீ குடியாரப்பி அதை வந்து கெடுத்துட்டேடா. என்னடா ஏய் வானக்கண்ணா நான் நல்ல கண்ணந்தியா வணக்கம்னியா. ஓஹோ பக்கத்துல வா ஆத்து. ஐயா ஐயா நாடத்தை கெடுத்தியா போ. ஆமா நெல் இருக்கிறேன். நீ வேணா கட்டுறதுக்குலாம் இந்த தை மாசம்லாம் அறுத்துருவோம் நெல்லு. நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறியா? நல்ல பல்ல விளக்கிட்டு செய்யு. விழுந்து கும்பிடுறியா? சரி அப்ப நீங்க நல்லா இருக்கிறீங்களா? முன்னாடி கேட்கறேன்னு நினைக்கிறேன். அதனால மைக்கில் சொல்லிடுவோம். ஆமா மைக்கில் சொல்லு. ஐயா 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 எப்படி நீ அவதாரம் கட்டிட்டு போவேன்னு நினைக்கிறேன். அந்த மைக்கிட்ட வயர் இல்லாம கிடக்குது பேசாம என்ன குடிவாரல வெளியே போய் நினைக்கிறீங்களா? அப்புறம் குடிக்கல நீ? அதெல்லாம் கிடையாது. மைக்கு வெளியே போச்சு பிடிச்சு நுப்பாட்டினேன். சமாளிக்கிறேன் பாரு எப்படி. நம்மளாம் எப்பேரு பட்டாலு நம்மளாம் எவ்வளவு சாப்பிட்டாலும் செடியா இருப்பேன். செடியா இருப்பியா? செடியா இருப்ப. மைக்கு வச்சு நீ புடிச்சு நிப்பாட்ட வச்சிருக்கியா? ஆமா. என் அறிவட்ட ஈத்தர இந்த வருஷம் முழுசு நீ நாடகம் சரி இந்த மைக் சீட்டு கொண்டு தென்ன கட்ட முடியுமா? ஏன் உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? என்ன நீ என் அறிவட்ட ஈத்தர தொட்டு பாரு உடவே இல்ல மூதி விழுந்துட்டு எப்பேற்பட்ட ஆளுப்பா திரு திருன்னு எதிர போது என்ன மேடைய கூட்டா மாட்டான்னு கூட்டி கிடக்குறியா? தொட்டு நக்கிறிய சாப்பாட்டுல ஊர்வாங்க வச்சால என்ன பத்தலையாட உனக்கு? எவ்வளவு சாப்பிட்டாலும் செடியா இருப்பேன். செடியா இருக்கியா? உன் முகரைய பாரு எவ்வளவு சேவை பண்ணி இப்படி திருவிழா நடத்தி நாடகம் வச்சிருக்காங்க. சரி நாடகம் எடுக்கலாம் முதல்ல. ஓ அதை கேக்குறியா? தம்பி நாடகத்தை சிறப்பா நடத்தி நாடக அமைப்பாளர் இருக்காரு பாலான்னு. அவர் ஒரு புல்லு வாங்கி கொடுத்தாங்க. அப்படி பிள்ளையா? அவ புல்லு வாங்கி கொடுத்தா இந்த புல்ல நீ தின்னியான்னு கேட்டேன். ஏமா நான் புல்லு திங்கிற அளவுக்கு நான் பால் மாடா? இல்லையா? அதெல்லாம் கிடையாது. அவன் புல்லு வாங்கி கொடுத்தாரு. சரி போனா போகுது நம்ம பையன் கும்பராச்சா நம்ம நாடகத்துக்கு நம்ம ஊருக்கு வர்றேன் அப்படின்னு எனக்கு ஒரு புல்லு வாங்கி கொடுத்துட்டாரு. நீ நல்ல மனுஷனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செய்ய? நாடகத்தை வர்றதுக்கு முதல்ல குடிச்சு வந்திருக்கணும். சரி இல்ல நல்ல பப்பனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செய்ய? போனா போகுது குடிச்சு வந்துட்டேன். உன்னை மன்னிச்சு விட்டுறலாம். வெளியில நாடகம் நடத்தணும்ல. அதை விட்டு இப்படி மேடையில தண்ணிய போட்டுக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு இப்படி நாடகத்தை கெடுக்க பாக்குறேன். ஈத்தர இடவட்ட நாயே நீ இந்த உடம்பு உழைக்கிறதுக்கு பேசாம 4 பொம்பளை மூத்தா பெண்ணு 4 பொம்பளைய மூத்தங்கிற மானகிட்ட விட மூத்தத்தை வாங்கி குடிக்கவா? பேச அறிவு தான் பாப்பா. அதுல போத வருமா? பேசுதங்க நம்ம கம்பெனி அதுல மட்டும் போதவரும் தெரிஞ்சா நாயாமா காசு போட்டு வாங்கி குடிக்கிறேன். ஆளுக்கு ஒரு வாட்டுக்கு என்ன வாங்கி கொடுத்துருவேன். நீங்க வாட்டுக்களை ரெப்பி கொடுங்க நான் பாட்டுக்களை குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை சர்வா நீ சாப்பிட்டுக்க. ஆனா நீ சொன்ன மாதிரி பொம்பளைய மூத்திரத்தை கூட வாங்கி குடிச்சிருக்கேன். ஆனா என் பங்காளி ஆம்பளைய மூத்திரத்தை மட்டும் வாங்கி குடிக்கவே மாட்டேன். அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிராண்டா சாப்பிடுறாங்க. நம்மளுக்கு உடம்புக்கு ஒத்துக்கிறாது தலைவலி வந்துடும். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எப்பவுமே குடியாருன்னு குடியார் சொல்லி பேசக்கூடாது. குடியாருன்னு குடியார் சொல்லி பேசாத. குடிகாரன்னு குழந்தை ஒண்ணு. குடிகாரன்னு குழந்தை ஒண்ணா? உனக்கு அப்படிதான் மரியாதை சொல்லுது. குழந்தையும் தெய்வம் தான் ஒண்ணு சொல்லி யாரு சொல்லு? யாரு சொல்லுதா? உட்கார்ந்து காக்கா எப்பறம் கேட்பா? கேளு பாப்போம். என்னத்தா குழந்தையும் தெய்வம் தான் ஒண்ணுன்னு சொன்னாங்க. இல்ல நீ ஆமா சித்தப்ப ஆமா நீ பப்பனதார கம்பெனியா? அப்படி சொல்லு. இரியா நான் பொம்பளைல கட்டி நீ எதுக்கு கேக்குற? உன் கம்பெனியை கேளுமா. ஆமா இவர் சொன்ன வார்த்தைக்காகவே இந்த பொம்பளை கூட இப்ப என்ன பண்ற? குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லி கையை மட்டும் கட்டிட்டாங்க. ஐயா பாத்தீங்க நம்ம ஆமா கை கட்டுறாங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்றப்ப கை கட்டுறாங்க. இது உங்க கம்பெனி. கம்பெனி இருக்கு. இப்ப ஏன் கம்பெனி அப்பா? உங்க கம்பெனி. குடிகாரனும் குழந்தை ஒண்ணுன்னு சொல்ற கை கட்டுங்க பாப்பா. ஆத்தாடி நம்ம வாண்டுகள்லாம் தட்டுறாங்கப்பா. அவங்க தட்டுறாங்க இந்த பையன். கும்பராஜா
வருங்கால தமிழகத்தை தூக்கி நிப்பாட்ட போறீங்க அவங்க. ஆமா, எதுக்கு தட்டுறாங்க அவங்க? அவங்க ஊரை எதுக்காக கைதிட்டாங்க தெரியுமா? எதுக்கு? அவங்க இதான் வருங்கால குடிமகன்கள். குட்டிமகன்களா? இந்த வருமா குடிகாரன குழந்தை வேணும்னு சொல்லி ஏன் சொல்றேன்? ஏன் சொன்னீங்க? ஒரு குழந்தை எப்படி தொட்டிக்குள்ள படுத்துக்கிட்டு துணிமணியோட ஒண்ணுக்கு ரெண்டு போய்கிட்டு கிடக்குமோ, சரி. அதே மாதிரி இந்த குடிகாரங்களும் துணிமணியோட ஒண்ணுக்கு ரெண்டு உனக்கு எப்படி கேவலப்பட்டுட்டேன் பாரு. ஒரு குழந்தை எப்படி துணிமணி இல்லாம அம்மன கட்டையா கிடக்குதோ, அதே மாதிரி இந்த குடிகாரங்களும் துணிமணி இல்லாம அம்மன கட்டையா கிடக்குது. கைய பாப்பா. ஒரு குழந்தைக்கு எப்படி துணிமணியை மாத்தி விடு, அதே மாதிரி எங்களுக்கு துணிமணியை மாத்தி விடணும். மாத்தி விடு. நானும் திருமணியில மாத்திர மாட்டேன். அம்மிக்குள்ள தீப்பு கொண்டு சோழ ஏத்த முடிச்சு சரிதானக்கா? ஆமா, மாட்டி ஆட்டிக்க. அப்படி சொல்லுங்க. ஆமா, எதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, என்ன? அம்மிக்கல் இருந்தா பாரு, இல்லைன்னா என் கூட வா, ஒரு பாறாங்களை வச்சு தரேன், அவன் தலையில் போட்டு கொள்ளுங்கிறான். மண்டையில ஓட்டு கொள்றதுக்கு ஆமா. பாறாங்களை தூக்கி என்ன பெத்த ஆத்தமரம் மேமா கை தட்டினீங்கல்ல, ஆமா. இப்ப உங்களை பார்த்து ஒண்ணு கேக்குறேன். என்ன கேட்க போறீங்க? என்ன பெத்த ஆத்தமரம் உங்களை பார்த்து ஒண்ணு கேக்குறேன். என்ன கேட்க போறீங்க? இப்ப வாச்சிருக்கிற என் புருஷன் மட்டும் இன்னும் 7 ஜென்மத்துக்கு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்ற மட்டும் கையை தூக்க வைப்போம். ஒருத்தலும் தூக்க. ராஜா, நீ சொன்னதை கவனிக்கல தாய்மாருங்க. ஓ, நான் கேட்டது உனக்கு புரியலையா? புரியல. இந்த மைக்ல சொல்லு. தெளிவா தெளிவா கேளு. இந்த மைக்ல சொல்லு. அப்படி சொல்லணுமா? கவனம் கவனம். அட இதுல சார் போயிடு. என்ன பெத்த ஆத்தமார உங்களை பார்த்து ஒண்ணு கேக்குறேன். கேளு. இப்ப வாச்சிருக்கிற என் புருஷன் மட்டும் இன்னும் 7 ஜென்மத்துக்கு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்ற மட்டும் கையை தூக்க வைப்பான். என்ன அங்கிட்ட ஒரு அக்கால கீழே குனிஞ்சுக்கிடுச்சு. ஐயா அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? எதுக்காக கை தூக்க தெரியுமா? எதுக்கு? அட எடுவட்ட தூமியா குடிக்கனாங்க. அந்த ஒரு ஜென்மத்தை கழிக்கிறதே பெரும்பாடா இருக்குது. இன்னும் 7 ஜென்மத்துக்கு எத்தனை குளத்தினால தலை முழுகிறது அப்படி சொல்லி யாருமே கை சரி, தூக்க. பொம்பளை கேட்டீல்ல, இப்ப உனக்கு கை தட்டினாலும் உங்க ஆம்பளைங்க. ஆமா. அப்படி பொம்பளை கேட்டியா, அதே மாதிரி இப்ப உங்க ஆம்பளை பார்த்து கேட்க. அதே மாதிரி ஆண் வர்க்கத்தையும் கேட்கிறேன். ஏலே. ஆண்களா பெண்களா அப்படின்னு போட்டி வந்ததுக்கு அப்புறம் போட்டியில தோக்கலாமா? என் பங்காளி உங்களையும் பார்த்து ஒண்ணு கேட்கிறேன். ஏலே. இப்ப வாச்சிருக்கிற என் பொண்டாட்டி மட்டும் எனக்கு எப்பயுமே கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்ற மட்டும் கையை தூக்க வைப்பான். எப்ப எப்பயுமே கிடைக்கப்பட உனக்கு காரணம் கட்டி அடிக்காது வீட்டுல போ. எப்படி தட்ட வரால? என்ன எனக்கு நான் கேட்டது அவங்களுக்கு புரியல. புரியாம இருக்காங்க. மறுபடியும் தெளிவா கேளு. என் பங்காளி அவங்கள வந்து வேற யாபத்திலே இருந்தாங்க. ஆமா, என் பங்காளி உங்களையும் பார்த்து ஒண்ணு கேட்கிறேன். கேளு. இப்ப வாச்சிருக்கிற என் பொண்டாட்டி மட்டும் எனக்கு எப்பயுமே கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்ற மட்டும் கையை தூக்க. ஐயப்பா, என்ன பத்த என்னப்பா நானே இல்லங்குது. வேலையை பாருமா, இங்க வரமா என் கம்பெனிய கை தூக்குறது பத்தியா? இந்த கை தூக்குறாங்க போற யார் தெரியுமா? யாரு? அவங்க ஊர வெளியூருக்காரங்க. எப்படி சொல்றீங்க? பொண்டாட்டியை வீட்டுல விட்டு வந்திருப்பாங்க. இந்த தைரியத்துல தூக்குறாங்க. தைரியமா கையை தூக்கிறது. ஆமா, இப்ப மட்டும் கையை தட்டு. ஏய் இந்தேரியா, இவங்க ஊரை ஏன் கையை தூக்குறாரு சொல்லு. இந்த கை தூக்காத ஆள் போற ஏன் கை தூக்குறது தெரியுமா? அவங்க ஊர உள்ளூருக்காரங்க. எப்படி சொல்றீங்க? கையை பக்கத்துல உட்காந்துருக்கு போல இருக்கு. கையை தூக்கி இருந்தா கையை தூக்கிறதா ஏட்டா எடுவட்ட சாண்ட குடிக்கி பப்புனுக்கார சொன்னா நீ கையவா தூக்குற, நீ விடியாத வீட்டுக்கார உனக்கு விளக்கமாத்து கட்ட பிச்சோன்னு சொல்லாது. ஆமா, அதனால என்ன பத்த ஆத்த மாதிரி என் பக்கம் எல்லாமே 100 ஆயிடுச்சு 150 ஆயிடுச்சு வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும். அவங்க 150 என்ன 200 ஆயிடுச்சு கூட நல்லா இருப்பாங்க. சரி. ஆனா இப்ப அவங்க வச்ச நேரத்துக்கு என்ன மைத்துல தண்ணிய போட்டு நடத்த கெடுக்க பாதான் கேட்டவனே. இங்க வருமா? ஏன்னா இப்ப குடியாருன்னு சொல்லி பேசுறேன். எதுக்காக தண்ணிய போட்டு வந்து நாடத்தை கெடுக்க போறேன்னு கேக்குறேன். ஆமா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஊருக்கு 4 பேர் தான் குடிக்கிற இருப்பாங்க. சரி. ஊருக்கு 4 பேர் தான் குடியாருன்னு இருப்பாங்க. அந்த 4 பேர் தலையில துண்ட போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்? யார் கண்ணிலும் சிக்கிற கூட நம்மள குடியாருன்னு சொல்லி பேசிடுவாங்களே. குடியாரு சொன்னா மான போயிரு மரியாதை போயிருமே தலையில துண்ட போட்டு போறாங்க. அவங்க போயிடுவாங்க. சரி. ஆனா அந்த 2025ல ஊருக்கு 4 பேர் தான் குடிக்காம இருக்காங்க. அப்படி சொல்லுங்க. அந்த 4 பேருமே தலையில துண்ட போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு நீ குடிக்கலையே, அப்படி இருக்கே போறாங்க. எந்த குடியார கண்ணிலும் நம்ம சிக்கிற கூடாதுடா சாமி, நம்மள அறுத்தே கொண்டு விடுவாங்க. பேசின வார்த்தை பேசுறதே பேசி நம்மள கொண்டு விடுவாங்க. அரசமா அரைக்கிற மாதிரியே ஆமா, அப்படின்னு சொல்லி யாருமே. அதனால நான் என்ன சொல்ல அப்படின்னா, சரி. எப்பயுமே குடியார் சொல்லி பேசக்கூடாது. என்ன சொல்லுங்க? என்ன செஞ்சாலும் செய்வியா? என்ன செய்வீங்க? ஆடுனா, ஆடுவே. பாடுனா, பாடுவே. ஓடுனா, ஓடுவே. உட்கார்ந்தா, படுத்தா, படுத்து கூட ஆடுவீங்க. படுத்து கூட ஆடுவியா? அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வியாபாரம். வியாபாரம். உன்னோட வியாபாரத்தை வியாபாரத்தை சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். குடிகார பையன் அப்படி குடிச்சிட்டு தள்ளாடி தரானே, வியாபாரம் சொன்னா சரியா வந்துடுறாரா? வருவாரா? அங்கே தள்ளாடி தெரிஞ்சுவாரா? நீங்க எதுக்கு வியாபாரத்தை சொல்லிடுவோமா? நீ என்ன பணம், என்ன பணம், என்ன பணம், இது செக்கேச்சு வந்த பணம், இது செக்கேச்சு வந்த பணம், இது நாட்டு இடித்த பணம்.
ஆமா. என்னோட வியாபாரம் என்ன தெரியுமா? என்ன வியாபாரம்? அம்மா வாழை போனோம். எங்கே கூப்பிடுற? உன்னை யார் கூப்பிடுறது? இப்ப நீதானே கூப்பிட்ட. உன்னை கூட்டியவங்க காலையில காசு கொடுக்க மாட்டாங்க. அது தெரியுதுல உமக்கு. என்னோட வியாபாரம் வாழைப்பழம். வாழைப்பழமா? சரி. அம்மா வாழைப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம். இது கட்டம் கருத்த பழம். இது என்னோட வாழைப்பழம். கட்டம் கருத்த பழம். இது என்னோட வாழைப்பழம். கட்டடிய பேருக்கிட்ட வாழைப்பழம் பாத்தியா? பேருக்கிட்ட வாழைப்பழம் பாத்தியா? கட்டடிய பேருக்கிட்ட வாழைப்பழம் பாத்தியா? எட்டு மாசம் கிட்ட பாத்தியா? ஐயா அடக்கம்மா. முடிச்சு வாட்டம்மா. அம்மா இருக்குது. என்னோட வியாபாரம் இழந்த பழம். ஆமா. என்னோட வியாபாரம் வாழைப்பழம். வாழைப்பழம். ரெண்டு பேருமே பழ வியாபாரி. அதனால ரெண்டு பேரும் தனித்தனியா செய்யறத விட்டு செய்யறத விட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வண்டியில போட்டு போட்டு நான் தள்ளுறேன். ஏ? நீ கத்து. எதை சொல்றீங்க? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? புரியலை. ஒண்ணு நீ தள்ளு. கத்தும் போது நான் தள்ளவா? ஆ. இல்ல நான் தள்ளும் போது நீ கத்து. எதையா சொல்ற? நான் வண்டியை வண்டியவா? ஆமா. நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமே. நல்லா இருக்காருங்க. அப்ப நான் சொல்றேன் கேளு. என்ன? நான் தள்ளுறேன். ஆ. நீ கத்து. அது நல்லா இருக்குமா? ஏய், நான் தள்ளுறேன், நீங்க கத்துங்க. என்னோட மண்டகப்படி நான் தான் தள்ளுவேன். விடுப்பா, என்கிட்ட கொலக்கட்டை வந்த சர்த்தியா விடு. உலகிட்ட வந்தா சரித்தேன். அதனால இங்க வாமா. ஆ. எப்பவுமே ஆம்பளை தள்ளி பொம்பளை தான் கத்தணும். ஏயா? பொம்பளை தள்ளி ஆம்பளை கத்தவே கூடாது. ஆம்பளை வெளிய, பொம்பளை வெளிய, பொம்பளை வெளிய, ஆம்பளை வெளிய, கொப்பளிட்டு முதல்ல வருது. அப்படி சொல்லுமா. ஏன்னா காலம் கலிகாரம் ஆகி போச்சு. ஏன்? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உரலு செவனேன்னு இருந்துச்சு. சரி. குலவிதான் சுத்திக்கிட்டு வந்துச்சு. சுத்துச்சு. இப்ப குலவி செவனேன்னு இருக்குது. ஆ. உரலுதான் சுத்திக்கிட்டு வருது. கிரைண்டர் வந்துருச்சுல. கிரைண்டர் வந்துருச்சுல. அப்படி சொல்லுங்க. அப்ப காலத்துக்கு தகுந்த நம்ம கோலத்தை போட்டு போய்கிட்டே இருக்கணும். மாத்திக்கிட்டே இருக்கணும். அதனால போட்டுருமா? போடுங்க. மஞ்ச மஞ்ச சேவக்காரி தங்க மாம்பழத்து கூடக்காரி. மஞ்ச மஞ்ச சேவக்காரி தங்க மாம்பழத்து கூடக்காரி. ஓரண்டு மாம்பழத்தை பார்க்க பார்க்க, ஓரண்டு மாம்பழத்தை பார்க்க பார்க்க, உங்க வீட்டு மாம்பழத்தை பார்க்க பார்க்க, உங்க வீட்டு மாம்பழத்தை பார்க்க பார்க்க, கும்பராசாவுக்கு கோவணத்தை தூக்குதடி. நீ சேவத்தை சான்ஸ் பெற மாட்ட. பின்னாடி வாங்கி தாங்கிக்கிறவங்க எங்க மாம இருக்காரு. ஒரு சின்ன தாக்கு தாக்கு இது வந்து போட்டு வாங்க. சின்ன தாக்கு தாக்கு இது வந்து போட்டு வாங்க.
கட்டுப்பாய் போகுது. இடத்துக்கு ஒண்ணு சொல்ல பொசிஷனா திரும்பணும். நீங்க எங்க திரும்பி ஆடுனீங்க? அங்கிட்டு திரும்பனே. நானும் அங்க திரும்பி ஆடுனே. இது சுத்தப்பட்டு வராதுங்க. ஏன்? 4 போடம் தான் நறுக்குன்னு வரும். எப்படி போடணும்? தனித்தனியா. தனித்தனியா. போட்டுருவோமா? போடுங்க. எத்தனை மணிக்கு ஒண்ணு வர சொன்னடி நீங்க எத்தனை மணிக்கு நீங்க தட்டுறடி. எதுல எதிரே கோளாறு நீர் பாத்துரு. கோளாறு இருக்குதுங்கறியா இல்லங்கறியா? கோளாறு இல்ல. அப்படி சொல்ல வேண்டியதானே? என்ன செய்வீங்க? அம்மாவுக்கு கோளாறு இல்ல. அம்மாவுக்கு கோளாறு இல்ல. இந்த அம்மாவுக்கு அம்மாவுக்கு கோளாறு இல்ல. ஜாடிக்காம நான் சொன்னேன்ல கேட்டையா நீ? ஐய இலவசமா 5 படி அரிசி அம்மாவுக்கு கோளாறு நான் பண்ணேன். 500 ரூபாய் போச்சுடா. குடும்ப கட்டுப்பாடு ஆனாலும் பரவாயில்ல, நீ அது மாதிரியே குத்து. அந்த ஐயாவுக்கு அதுல கோளாறு ஆயிடுச்சா? அம்மாவுக்கு கோளாறு இல்லை. என்ன அந்த பிள்ளை குத்து சொல்லி நீங்களும் வாசிக்கிறீங்க? நான் குத்துறத பார்த்தேன். நீ சொன்னவன நிப்பாட்டு இருக்கு. நாங்க இதான் அதானே போய் நிப்பாட முடியுமா? அப்ப காலையில போய் நிப்பாட்டுங்க. நீங்க மனசு வச்சா நிப்பாடணும். நான் மனசே தான் வைக்கணும். வச்சிருவோம். எக்காட்ட சொல்லிட்டு மனசுல வச்சிருவோம். நன்றி. இங்க வருமா? நான் குத்துறத பார்த்தேன் இல்லையாமா? நான் எப்படி சென்டரா வச்சு குத்துனேன் அது மாதிரி சென்டரா வச்சு குத்து ஓரம் போக விட. அதுக்கு தானே பீஸ் வச்சு அந்த ஐயாவுக்கு அதுல பெரியவங்க சொல்லிருக்காங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க? ஆத்துல ஓட்டாலும் அளந்து போடணும் சொல்லிருக்காங்க. எதல கவந்தானா? எத்தனை இன்ச்சு முன்னாடி போகுது, எத்தனை இன்ச்சு பின்னாடி போகுது? கொரோனா காலத்துல கொத்தனார் வேலையா? கொரோனா காலத்துல மட்டும் இல்ல, ஆரம்பத்துல இருந்து நம்மளுக்கு கொத்தனார் வேலை. இங்க ஒண்ணு எடுத்து போறீங்க. செய்யும் தொழிலே தெய்வம். முத்துமா அந்த ஐயாவுக்கு அதுல கோளாறு.
நல்லாவே ஆடுறீங்க, நல்லாவே பாடுறீங்க. சரிங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? என்ன ஆகல? அதான பார்த்தேன், கல்யாணம் ஆயிருந்தா தான் தொங்கி இருக்கும்ல. என்னய்யா? ஆமா, கல்யாணம் கழுத்துல தாலிமா. தாலியா? ஆமா, உனக்கு கல்யாணம் ஆகல, ஆகலே. எனக்கு கல்யாணம் ஆகல. ஆகலையா? அதனால உன்னை பார்த்ததுமே பார்த்ததுமே எனக்கு காதல் வந்துருச்சுமா. காதல்? ஆமா, காதல் அப்படின்னா எப்படி தெரியுமா? எப்படி? காதல்ல ரெண்டு வகை இருக்கு. அது என்ன ரெண்டு? நல்ல காதல் ஒண்ணு, கள்ள காதல் ஒண்ணு. அது என்ன நல்ல கதையில கள்ள கதையில? தெரியாத உனக்கு? நல்ல காதல் பண்றது யாரா தெரியுமா? யார் யார் பண்ணுவா? ஒரு புருஷனும் பொண்டாட்டி பண்றது பேர் தான் நல்ல காதல். சரி. புருஷன் வேலைக்கு போகும்போது பொண்டாட்டி வீட்டுல இருந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? போயிட்டு வாங்க ஏ. அப்படின்னு சொன்னா அது நல்ல காதல். ஏ. இந்த கள்ள காதல் எப்படி தெரியுமா? எப்படி? போயிட்டாரு ஏ. வாங்க பார்த்தாடி. அப்படின்னு சொன்னா அது கள்ள காதல். அப்படியா? ஆமா, அதெல்லாம் நம்ம காதல் எப்பயுமே நல்ல காதலா இருக்கணும். நல்ல கதையில இருக்கட்டும். காதல் பண்ணா பக்கத்துல வரணும். பக்கத்துல வரணுமா? பக்கத்துல வந்தா தாமா காதல் வரும். அப்பதான் காதல் வருமா? ஆமா, பக்கத்துல வா. இந்த கேப் இருக்க கூடாது, பெட்டிக்கார் உள்ள நுழைஞ்சிருவாரு. நீ வாமா, கட்டிப்பிடி. ஆமா, நான் கூப்பிட்ட உடனே இப்படி வாரியே, ஆமா. யாரு கூப்பிட்டாலும் இப்படித்தான் போவியா? அந்த மாதிரி மட்டும் போயிடக்கூடாது. யாரு காதல் பண்றாங்களோ அவளோட மட்டும் தான் அப்படி போகணும். சொல்லுங்க. அதனால என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல்?